இறால் புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடான அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூளுக்கு பதில் நீங்கள் சோம்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இறால் சேர்த்துக்கலாம். 10 பெரிய இறாலாக இருந்த வயசில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன இறாலாக இருந்தால் நீங்கள் டேட்டாவே சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புடலங்காய் சேர்த்துக்கலாம். பொரியல்லாம் பண்ணும்போது நீட்ட புடலங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இறால் வச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புடலங்காய் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். புடலங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியாக இதில் திருவிய 1/4 மூடி தேங்காயை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சுவையான இறால் புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.